வணக்கம் நண்பர்களே. நாளைக்கு சிஎஸ்கே விசஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. அதை பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன் பற்றி தான் இந்த வீடியோ. அதாவது என்ன அப்படின்னா, லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா தோனி வந்து ஒரு 2 பெரிய சேஞ்சஸ் பண்ணியிருந்தேன். ஒன்று ஓப்பனர் யங் பேட்ஸ்மேன் 20 வயசே ஆன ஒரு யங் ஓப்பனர் ஒருத்தர் இந்த சதிக் ரேஷன் சொல்லி அவர் கிட்டத்தட்ட ஒரு 17 பாலுக்கு 29 ரன் சம்திங் எல்லாம் அடிச்சிருந்தாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் அவர் சேஞ்ச் பண்ணதுல. அதே மாதிரி இன்னொரு சேஞ்ச் என்னன்னா, ஜடேஜாவே ஏழிராவே வந்து பவுலிங் கொடுத்துருந்தார். அது ஃபுல்லாக அவளையும் யூட்டிலைஸ் பண்ணார். வந்து அதுக்குண்டான ரிசல்ட் என்ன அப்படின்னா, ஒரு 3 ஓவரில் 2 விக்கெட் இருந்தார். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் அவரோட ஓவர்ஸ் எல்லாமே, பட் இருந்தாலும் நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம தோனி நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நாளைக்கு வந்து டாஸ் சிஎஸ்கே வின் பண்ணா பேட்டிங் தான் எடுப்பார். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாதிக் ரஷித் இருக்காரு, அவரு ஒன்று. ரெண்டாவது சவுத் ஆப்பிரிக்கான்னு வந்து ஒரு புது பேட்டர் ஒருத்தர் சிஎஸ்கே வந்து வாங்கியிருக்காங்க. அவரு வந்து பார்த்தீங்கன்னா செல்லம்மா வந்து பேபி டி வில்லியர்ஸ் சொல்லி சொல்லுவாங்க, நல்ல பேட்டரு. அவங்க 2 பேர்த்தையும் ஓப்பனிங் இறக்கி ஒரு 196 டார்கெட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஃபவுண்டேஷன், நல்ல ஓப்பனிங் வரதுக்குண்டான வாய்ப்பு ஏற்படுத்துறதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருப்பாரு. ரெண்டாவது வந்து மும்பை இன்கேஸ் டாஸ் வின் பண்ணிச்சுன்னா அவங்க கட்டாயம் ஃபீல்டிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம ஃபீல்டிங்கில் ஸ்ட்ராங் அப்படிங்கிறது, அதாவது சேசிங்கில் ஸ்ட்ராங் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால அவங்க அந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்க. இப்படி மும்பை சேசிங் வந்துச்சு அப்படின்னா 196 அப்படிங்கிறத சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. ஏன்னா நம்ம வந்து பவுலிங்கில் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்கு. ஏன் அப்படின்னா, நூர் அகமத் வந்து லாஸ்ட் டைம் வந்து ஒரு 4 ஓவர் போட்டு ஒரு 13 ரன் தான் கொடுத்துருக்காரு. குமார் பத்திரா இருக்காரு, பத்திரா. அப்புறம் வந்துட்டு ஜடேஜாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னவே தான் 3 ஓவர் போட்டு 2 விக்கெட் எடுத்துருக்காரு. நல்ல டைமிங் பவுலர், டைமுக்கு அந்த மாதிரி பவுல் பண்ணுவார். சீச்சர்ஸனுக்கு அந்த மாதிரி பவுல் பண்ணுவார். அதனால சேசிங் அப்படிங்கிறது மும்பை நம்ம சேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதாவது 186 190 கொஞ்சம் க்ளோஸில் போயிட்டு நம்ம வின் பண்ணுவோம். மேலும் இது எனக்கு தெரிஞ்சது. உங்களோட கருத்து, அதாவது இதோட நிறையா கிரிக்கெட்டை பற்றி தெரிஞ்ச வீடியோகள் நிறையா இருப்பீங்க. அவங்க உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. தேங்க்யூ.